குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு உடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பலன் என்பது பெனிஃபிட் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெனிஃபிட் என்பது நாம் நல்ல செயல்கள் புரிந்தால் நன்மையை பெறுவோம், தீய செயல்கள் புரிந்தால் தீமையை அடைவோம் என்பதுதான் இயேசுவினுடைய அருள்வாக்கு. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய வருகையை வலியுறுத்துகிற ஒரு நாளாக உலக நீதியின் நாள் என்று சொல்லி வேர்ல்டு ஜஸ்டிஸ் டே என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே நீதி செய்வது மனிதனுடைய கடமை. அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்திலே சரியான நீதியை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளும் நம்புகிறார், இயேசு கிறிஸ்துவும் நம்புகிறார், உலக மக்கள் யாவரும் நம்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில்தான் அந்த நீதி மழுங்கி போய் அதனுடைய கூர் அற்றுப்போய் இன்றைக்கு மழுங்கத்தனமான மட்டகரமான அநீதியை செய்கின்ற மக்களாக காணப்படுகிறார்கள். திருமறையில் பார்க்கும்போது தாவீது பட்சேபாலை அவன் அநியாயமாய் அவன் வஞ்சித்து எடுத்து கொண்டான், அவனுடைய கணவனை கொன்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு ஏழை வீட்டினுடைய ஒரு ஆட்டுக்குட்டி வைத்திருந்த அந்த ஏழை, அவனுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை பிடுங்கி கொண்டு தன்னுடைய செல்வந்தனாக இருந்த தன்னுடைய உறவினருக்கு அவன் உணவு சமைத்து கொடுப்பதை அறிகிறோம். இந்த 2 சம்பவங்களிலும் கடவுளுக்கு விரோதமான அநீதியை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. இன்றைக்கு நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் பொருத்தனையிட்டு திருமுழுக்கு எடுக்கும்போது ஞான பெற்றோர்கள் கொடுத்த பொருத்தனை, நம்முடைய திடப்படுத்தலின் போது நாம் கொடுத்த சொந்த வாயினால் அறிக்கையிட்ட அந்த பொருத்தனை, அந்த வாக்குறுதிகள், இவை அனைத்தையும் இஸ்ரவேலின் கடவுள் கேட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அதற்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுதுதான் கடவுளுடைய நீதியை நாம் அநீதியாக மாற்றுகிற மக்களாக இருக்கிறோம், அநீதிக்கு துணை போகிற மக்களாக இருக்கிறோம், அநீதிக்கு நாம் எப்பொழுதும் பாதை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், அநீதிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த அநீதியை நம் அருகிலே இருக்கை போட்டு அழகாக மனரம்யமாக நாம் வைத்து அந்த அநீதியோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு விரோதமான செயல்கள், கடவுளுடைய திருச்சபையை அமைதியை கெடுப்பது, கடவுளுடைய சொத்துக்களை சூறையாடுவது, ஜாதியின் பெயரை வைத்து கொண்டு இந்த திருச்சபைக்கு விரோதமாக செயல்படுவது, குருசேகரங்களின் அமைதியை கெடுப்பது, திருச்சபையினுடைய பேராயத்துவத்தின் மதிப்பை மாண்பினை அவதூறாக பேசுவது, இவைகள் இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையிலே அநீதியான காரியம். ஆனால் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிற அவருடைய வருகையினுடைய அர்த்தம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுப்பேன். இன்றைக்கு நன்மை செய்தால் நீ நன்மையை பெறுவாய், தீமை செய்வால் தீமையை பெறுவாய். கடவுள் உன்னிடத்தில் கொடுத்த பொறுப்பில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும், பல அலுவலக பணியாளனாக பொறுப்பில் அழைக்கப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் கடவுளுடைய நீதியை மாத்திரம் விட்டுவிடாதபடி ஞானமாய் அந்த நீதியை செய்யவும், பிறருக்கு அந்த நீதியை நாம் கொடுக்கவும், நீதியின் வழியாக இறை அரசையும் இறை அமைதியையும் இறைவனுடைய கடவுளுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் வழங்குகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு குருசேகரத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலும் வருகிற அநீதிகளை நாம் கண்டு எழ வேண்டும். பக்தி என்ற போர்வையிலே அவர்கள் செய்கிற எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நாம் எதிர்க்க
இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவேளை அவர் வந்து அடித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை நியாயம் விசாரித்து தண்டித்தால், நாம் இந்த மண்ணில் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது, நிற்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நாம் நீதி செய்கிற மக்களாக நாம் மாறுவோம். உலக நீதியை நாம் இந்த உலகத்துக்கு நிலைநாட்டுவோம். கடவுள் வருகிறார். அவருடைய பலனை, அவருடைய பெனிஃபிட், நமக்காக கொடுத்திருக்கிற அந்த பரலோகம் என்ற பெனிஃபிட்டை நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தருடைய நீதியை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உலக நீதியின் நாளாக இருக்கிற இந்த நாளிலே எங்களுடைய ஆண்டவரை திருச்சபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த திருச்சபை இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது, ஊண்டப்பட்டது கடவுளுடைய நீதி. ஆண்டவரை ஓரங்கட்டப்பட்ட மக்களும், வெறுக்கப்பட்ட மக்களும், உதவியற்ற மக்களும், நாதியற்ற மக்களும், அனாதைகளும் இந்த திருச்சபையில் முன்னுக்கு வர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், உயர்நிலையை பெற வேண்டும் என்று சொல்லி சீகன்பால்க், ப்ளூச்சோ, மார்ட்டின் லூத்தர் போன்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருச்சபையில் இன்றைக்கு அநீதி தலைத்தோங்கி கொண்டிருக்கிறது. ஜாதியம் என்ற அநீதி, ஆண்டவரை கட்சி மனப்பான்மை என்ற அநீதி, ஆண்டவரை அநியாயமாய் பணம் ஈட்டுகின்ற அந்த அநீதி, இவைகளை நாம் செய்துவிட்டு கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பொய்யான கடவுளுடைய சாட்சியின் மாண்பினை இழந்த மக்களாக கொடுக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட இலையில் இருக்கிற எங்களுக்கு ஏசப்பா, நீர் இறங்கி தயவாய் எங்கள் திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். எங்களுடைய மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் பாவத்துக்கு விலகி உம்முடைய வருகையின் போது உம்முடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வதாக அவர்களை நீர் ஆசீர்வதித்து அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.